ஹலோ மக்களே 352வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல கெக்கோ மரியோ லூஃபியோட ஷேடோவை தூக்கிட்டு என்ன செஞ்சுட்டான்னா, நான் தாண்டா உன்னோட நியூ மாஸ்டர், என்னோட பேச்சக்கல்னு ஒன்னே லூஃபியோட ஷேடோவும் பேச்சக்கட்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. 500 வருஷத்துக்கு முன்னாடி புதஞ்சவனே, இனிமேல் நீ வெளியே வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு லூஃபியோட ஷேடோவை தூக்கி ஓர்ஸ் மேல தூக்கி வைக்கிறான். ஓர்ஸ் மேல வச்சோடனே அது உயிரோட வெளியே வருது. அவனோட பேச்சை கட்டுட்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. ஆனா பேச்சை கட்டோன்னு வேற எதுவும் செய்யும்னு பார்த்தா உடனே எனக்கு சாப்பாடை கொடுங்கன்னு கேக்கு. எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. லூஃபி மாதிரியே அது கத்துது. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா நாமி உசப் சோப்பர் எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. இவங்கள்ட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா தப்பிச்சு போறாங்க. ஆனா நாமியவா அபுசலாம் லாக் பண்ணி அவளை இன்விசிபிள் ஆக்கிட்டான். நாமி என்னடா தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு ஷாக்கில் நின்றுட்டு இருக்கான் உசப். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா யோகோன்னு பாட்டு வேற படிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரோ டீ போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ரூக்கோ ஜெட்டு மாதிரி ஓடி வந்துகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு சாமுராய் வாரியர் இருந்தார்ல, அவர் உடம்புக்குள்ளதான் ப்ரூக்கோட சோலே இருக்கு. திரும்பி ப்ரூக் வேற லெவலா வந்து நின்றுட்டு இருக்கான். என்னடா நீ தோக்க மாட்டியாடா, இதோட விட மாட்டியான்னு சொல்லிட்டு அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. நான் எத்தனை வாட்டி வந்தாலும் நான் தோக்கலாம் மாட்டேன், ரிட்டர்ன்ல வந்துகிட்டே இருப்பேன்னு சொல்றான் ப்ரூக். நான் யாருன்னு தெரியுமாடா, என்னைய பார்த்து பயப்படாத ஆளே கிடையாடா, நான் தாண்டா ஸ்வாட்ஸ்மேன் ரியூமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்னோட ஷேடோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் நான் வந்து பேசுனது என்னோட ஷேடோவை பத்தி இல்ல, என்னோட பாடியை பத்தி பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இந்த வாட்டி என் கூட சண்டைக்கு வாடா, உன்னை என் காலில் வச்சு நக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ப்ரூக்கு. என்னன்னு பார்த்தா படிப்படியா மேலே ஏறி வந்துகிட்டே இருந்திருக்கான். இதுல போற உள்ள கம்மிங் ஸ்வாட்ஸ்மேன்டா இத்தனை பேரை சாட்சி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. போற உள்ள இருக்க எல்லா ஷேடோவும் வெளியே தட்டிட்டு போய்கிட்டே இருந்திருக்கான் நம்மளு. இங்க ஒரு பக்கம் ரோபின் உசப் எல்லாரும் வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த படியில இருக்க எல்லாத்தையும் சாட்சி வச்சுட்டானடான்னு சொல்லிட்டு ப்ரூக்கை பத்தி தான் பேசிக்கிட்டு போறாங்க. லூஃபியே இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்க போனா தெரியலன்னு சொல்றான் ஒரு பக்கம் அவன். இதுல நாமிய வர கடத்திட்டு போயிட்டாங்க, அவளை வர காப்பாத்தணும்னு சொல்லிட்டு உசப்போ ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவளை எதுவும் கொன்றக்கூடாது, நம்ம சீக்கிரம் காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நம்ம முதல்ல சன்னிக்கு போகணும்டா, நம்ம ஆளுகளை திரும்பி வர வைக்கணும், அதுக்கப்புறம் இவங்களை பாத்துக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சரிடா அந்த ஜாம்பி கதை எப்படி நீங்க முடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுவா, அது நம்ம ஸ்கெலிட்டன் மாமா சொல்லி கொடுத்ததுன்னு சொல்றான். அவன் என்னடா சொல்லி கொடுத்தான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜாம்பிஸோட வீக்னஸ் வேற எதுவும் இல்லடா, இந்த உப்பை கையில கொடுத்துட்டு போனா இது அவங்க வாயில போட்டா மட்டும் போதும்டா, அவங்க உடம்புல உள்ள சோல் அப்படியே வெளியே வந்துரும், அவங்கள்ட்ட போய் சேர்ந்துரும், அவங்க உடம்புல இருந்து ஜாம்பி தனியா சோல் தனியா பிரிஞ்சிரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் ரோபின் கட்டுவாரா, ஆமாடா ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு, மான்ஸ்டர் சத்தம் மாதிரி, அது எதோட சத்தம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. நாங்க இது வரைக்கும் அதை பார்க்கவே இல்லைன்னு சொல்றாவா, அது லூஃபி வாய்ஸ்ன்னு சொல்றான் ஒரு பக்கம் உசப். சீக்கிரம் வாங்கடா, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதை நான் உங்கள்ட்ட சொல்லலன்னு சொல்றான் உசப். ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க என்பது திரும்பி ஜாம்பிஸ் தான் காட்டுறாங்க. அவனுங்களோ சாப்பாடு தூக்கிட்டு வரானுங்க. இது என்னடா இது ஸ்பெஷல் ஜாம்பியோட இவளான சாப்பாடு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்றானுங்க. பார்த்தா ஜாம்பிஸ்லாம் சாப்பாடு தூக்கிட்டு வருது. ஓர்ஸ் அவளான சாப்பிடுது. கொஞ்சமா இருந்தாலே வேட்டையாடுவான், இதுல வந்து இவ்வளவு பெருசா இருக்கானா, அப்படிதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. இங்க ஒரு பக்கம் பெரணவா கத்திக்கிட்டு இருக்கா. டே இந்த பைரட்ஸ் உடம்புக்குள்ளேடா ஒளிச்சு வச்சிருக்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இல்லன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான். டே நீ கியூட்டாலாம் இல்ல, வாயை மூடுன்னு சொல்லிட்டு. இங்க என்னன்னு பார்த்தா லூஃபியோ பேச ஆரம்பிச்சிட்டான். உங்க காட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, எனக்கு நீங்க சாப்பாடை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப்பா காமிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். டே எங்களெல்லாம் வந்து காட்ஸ் சொல்லாதான்னு சொல்லிட்டு ஜாம்பிஸ் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அங்க ஓர்ஸ் பாடியில இருக்க லூஃபியோ வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். எங்க மாஸ்டர் யாருந்தா அவர் தான் கிங் ஆஃப்னு ஆரம்பிக்கான் அவன். இல்லடா நாங்க எதுவுமே பேசணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சாஞ்சிரவே செஞ்சுட்டானுங்க. எனக்கு இன்னும் பசிக்கு இன்னும் சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். டே நிறைய சாப்பாடை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. சார் ஐலண்ட்ல இருக்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான் அவன். இன்னும் பேஸ்மெண்ட்ல கொஞ்சம் ஸ்டோரேஜ் வச்சிருக்கேன், வேணா சொல்லுங்க நான் சர்வ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா சிண்ட்ரி. அதெல்லாம் எமர்ஜென்சிக்காண்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோக் பக் பேசிக்கிட்டு இருக்கான். அதுல எமர்ஜென்சி ஃபுட் யாரும் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நீங்க எல்லாம் இறந்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்கா சிண்ட்ரி. ஆனா அதுக்குள்ள கெக்கோ மாதிரியே சொல்றான். டே கியோரோ நீயோ போ ஹாக் பேக் மேன்ஷனுக்கு போங்கடா, அங்க சாப்பாடு இருக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றான் ஒரு பக்கம். கெக்கோ மாதிரியே சொன்னோன்னே ஏகப்பட்ட ஜாம்பி சாப்பாடு எடுக்க வேகமா போகுது. இதுல ஒரு பக்கம் எல்லாரும் பார்த்து போங்கடா, ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மேன் வேற இங்க தாண்டா இருக்கான், அவன் நம்ம உடம்புல இருக்க எல்லா ஷேடோவையும் தூக்கி விட்டுருவான், பார்த்து போங்கடா, இது கெட்ட நியூஸ்னு சொல்லிட்டு போறானுங்க ஒரு பக்கம். சடனா பார்த்தா ஒன்னு கத்துது, எதுக்குடா கத்துறன்னு சொல்லிட்டு கேட்டு நின்னுட்டு இருக்காங்க. இல்லடா நான் பேஸ்மெண்ட் கீயை தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன், ஆனா இது என் கையில தாண்டா இருக்குன்னு சொல்றான். தலையில அடிச்சு நொட்டிக்கிட்டு வாடா வேகமா போலான்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க. இவங்க கண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்ச எல்லாத்தையும் எடுத்துவாங்கன்னு சொல்றான். பார்த்தா சமைச்சு வச்சது எல்லாத்தையும் மூட்டையா தூக்கிட்டு வரானுங்க அவனுங்க. மாஸ்டர் இருந்தா கொண்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க. எல்லாத்தையும் எடுத்து லூஃபி அட்டைப்பெட்டியோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே நல்லா தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதுல எல்லாமே ஃபிஷ்லாம் இருக்கு, அதுல ஃபுல்லா உப்பு இருக்குன்னு சொல்றா சிண்ட்ரி. உப்பு இருக்கா, உப்பு இருந்தா பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. இது மாஸ்டருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனைடா, வாங்கடா அந்த மீனை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு மீனை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் பார்த்தா லூஃபி மீன்ல எடுத்து சாப்பிடல, மீன்ல ஃபுல்லா உப்பா தானே இருக்கும், மீனை தான் எடுக்க பாக்குறானுங்க. என்னன்னு பார்த்தா கண்ணு முன்னாடி மீன் இருக்கு, அப்பாடா கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்றானுங்க. இதன உப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூக்க பாக்குறானுங்க. இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸ்பெஷல் ஜாம்பி இது உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றான் ஒரு பக்கம். நான் சாப்பிட்டு பாக்குறேன், அது பிடிக்கலன்னு பாப்போன்னு சொல்லிட்டு எடுத்து லூஃபி எதுக்கி வாயில தூக்கி வைக்கிறான். உனக்கு மீன்னா வேணுமா, சரி நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கெக்கோ மரியா சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த மீனை தூக்கி வாயில தூக்கி போடுறான். இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நியோ போலம் தூக்கிட்டு வேகமா வெளியே வரானுங்க. யாரா நீங்க என் மீனை எடுக்க விட மாட்டீங்கன்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். மீனுக்கு பதில வேற டேஸ்ட் பெட்டரையா கொடுக்குறானுங்க அவனுங்க. உடனே லூஃபி சாப்பிட்டு பார்க்கான். ஆமா இது நல்லா இருக்கு, உண்மையிலே வேற இருக்குன்னு சொல்றான் ஒரு பக்கம். சரி இதை நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு
ஒரு ஜோம்பி எடுத்து அவன் கடிக்கான். கடிச்ச அடுத்த செகண்ட் அவன் உடம்புல இருந்து சோல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்னன்னு பார்த்தா மாஸ்டருக்கே தெரியாம அந்த பாடியை தனியா தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. டேய் ஓர்ஸ், உன்னை பத்தி நீ தெளிவா தெரிஞ்சுக்கோடா. 500 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை மாதிரி ஒரு வில்லன் கிடையவே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு நீ என்னோட ஆளா ஆக போற, இனிமேல் எனக்கு தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் கெக்கோ மரியோ. என்னடா நான் இதை மறந்துட்டேனான்னு சொல்லிட்டு ஓர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ரூம் எனக்கு ரொம்ப போர் அடிக்கி, நான் வெளியே போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செவத்தை குத்திக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். இதெல்லாம் ஸ்பெஷல் பிரீசர்டா, இதெல்லாம் உடைக்க முடியாது, இது ஸ்டீலால நாங்க ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு சொல்றான் ஒரு பக்கம். கம் கம் பிஸ்டல் சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கான். என்னன்னு பார்த்தா பில்டிங் துண்டு துண்டா போயிருச்சு. ஓர்ஸ் வெளியே போய் குதிச்சு போய் நின்னுக்கிட்டு இருக்கான். ஓர்ஸ் என்னடா எதுவுமே செய்ய மாட்டேங்கான். எல்லாரும் அவனை கண்ட்ரோல் கொண்டு வாங்கன்னு சொல்றான் ஒரு பக்கம். என்ன இது வித்தியாசமா இருக்கு, என் கை ஸ்ட்ரெச் ஆகணுமே, ஸ்ட்ரெச் ஆகாம இருக்கு, நான் கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்லிட்டு வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் திரும்பி கட் பண்ணி ப்ரூக்கா தான் காட்டுறாங்க. இவன் வாழ்க்கை கண் நீ கெஞ்சிட்டு இன்னும் விட மாட்டியாடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ரியூமா கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த வாட்டி டிஃபரெண்டா, பழைய மாதிரி கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ப்ரூக்கு வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்கான். போன வாட்டிலாம் ஏகப்பட்ட ஜாம்பியை பார்த்து நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஆனா இந்த வாட்டி அப்பெல்லாம் கிடையாதுன்னு சொல்றான். அப்ப வேகமா ஓடிட்டு வந்துகிட்டு இருக்கான். சரி, என்னோட ஜாம்பி நான் பார்த்தாலோட வீக்னஸ் தெரியாம நான் எதுவும் பண்ண முடியாது, கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும், அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ ஜோம்பி வேஸ்ட்னாலே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா அந்த சமயத்துல தான் வந்து ஒரு பாடி கீழே கடந்திருக்கு. 2 ஜாம்பிஸ் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். இவன் போய் ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கான். டேய் உடம்புல இருந்து சோல் வெளியே பெரிச்சுட்டான்னு சொல்றாங்க. இவன் அப்படி என்ன தடா சாப்பிட்டான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் இவன் வந்து ஒரு மீன் எடுத்து சாப்பிட்டுட்டான், அதுலதான் உப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நீ எதுன்னு புது வாளாடா, என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. டேய் அவனோட ஃபிஷ்ல வந்து கிரில்ல சால்ட் போட்டு வச்சிருந்தா கரெக்டா இருக்கும் பொழுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக் யோசிச்சு பார்த்து வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஹோக் பக்கிட்டு போய் நின்னுக்கிட்டு இருந்திருக்கான். டேய் ஸ்கெலிட்டன், உடம்புல இருந்தா நான் தான் ஷேடோ எடுத்துட்டேன், நீ எப்படா இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எந்த ஜாம்பிலடா என்னோட இதை தூக்கி வச்சிருக்க, ஒழுங்கு மரியாதையே சொல்லிரு, இல்லனா இங்க இருக்க மீனெல்லாம் தூக்கி வாயில திணிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். மீனை வச்சா வச்சுட்டு போடா, என்னவும் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஒருவேளை உப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னது உப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேக்கும் ஷாக் ஆயிருக்கான். அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அவனே உழப்பறான். டேய் இப்பதான்டா புரிஞ்சிருக்கு, உப்பை போட்டு உங்க கதை முடிஞ்சிடும் அப்படிதானு சொல்லிட்டு அவன் கதையை முடிச்சுட்டு ப்ரூக் அப்படி நடந்து வந்துகிட்டே இருந்திருக்கான். அப்படி நைட்டு பயந்து வந்துகிட்டே இருந்திருக்கான். போற வழியில தான் அவனுக்கு ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சிருக்கு. வெயில் காலத்துல வெளியே போனா பயமா இருக்கு, இப்ப இப்படி நடக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுல பயந்துகிட்டே போறான் ப்ரூக். எனக்கு வேற பயமா இருக்கு, சரி நான் பயப்படாம இருக்க என்ன பண்ணு சொல்லி யோசிக்கிறான். ஆமா பாட்டு படிச்சா போதும்னு சொல்லிட்டு நம்மளால ஜாம்பிய பார்த்தால பாட்டு படிக்க ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்பவுமே நம்மளால யோகோ யோகோன்னு நடந்து போய்கிட்டே இருக்கான். இந்த சவுண்ட் எங்க இருந்தா வரும்னு சொல்லிட்டு ஜாம்பிஸ் எல்லாம் பயந்துகிட்டு இருக்கானுங்க. எவனோ ஒருத்தன் மியூசிக்கை போட்டுட்டு வரான்னு சொல்லிட்டு ஹம்மிங் போட்டனால நம்மளுக்கு ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மன் சொல்லிட்டு பேரை வச்சிருக்கானுங்க. போறவெல்லாம் நம்மளால அப்படி ஒருத்தனை வெட்டி வீசிட்டு வந்திருக்கான். ஸ்வாட்ஸ்மன்னா நம்மளால தான் போலுக்கு. ஜோம்பிஸே பயந்துகிட்டு இருக்கு, நம்மளால ஜோம்பிஸே துரத்திட்டு போறான். ஒரு இது வாயிலையும் உப்பள்ளி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கான் நம்மளு. அதுக்கப்புறம் ஜாம்பிஸ் எல்லாம் அபுசலாம்ட்ட வரானுங்க. சார் ஒருத்தன் ஹம்மிங் பண்ணிக்கிட்டே வரான் சார்னு சொல்லிட்டு. சார் அவன் ஒரு ஸ்வாட்ஸ்மன் சார், ஹம்மிங் பண்ணிக்கிட்டே அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கான். ஷேடோ எல்லாம் வெளியே தூக்கிட்டு போறான் சார், அவன் எப்படி சரி பண்றானே தெரியலன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கூமாச்சி ஸ்ட்ரெயிட்டா பிறந்துட்ட போறான். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல என்னை எழுப்பாதடான்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா ப்ரூக் ஒவ்வொரு இடமும் நடந்து போய்கிட்டே இருந்திருக்கான். அப்பதான் ரியூமா ஸ்வாட்ஸ்மன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியை நான் மீட் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு வேற லெவலா வரான். பார்த்தா அவர் கையில ஒரு ஸ்வாட் இருக்கு, அந்த ஸ்வாடே வேற லெவலான ஸ்வாடு. அப்ப ரியூமாவும் ப்ரூக்கும் வேற லெவலா நின்னுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. ப்ரூக்கோ ஜெட் மாதிரி பாஞ்சு வந்து ஒரு அடி அடிக்கலான்னு பாக்குறான். ஆனா ப்ரூக்கே சாச்சிட்டான். என்னடா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், இவன் ஜாம்பி தானு சொல்லிட்டு ப்ரூக் யோசிக்கிறான். ஆனா திரும்பி ரியூமா பாஞ்சு அடிக்க வராரு. ஆனா ப்ரூக்கோ தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். அவர் ஸ்வாட்ஸ்மன்லாம் லெவல்லாம் வேற லெவலா இருக்கு. சரண்டர் ஆயிரு இல்லன்னா நீ செத்துருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். டேய் நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை கொல்லல, அதுக்கு பதிலா உன் முடியை வெட்டட்டுமான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்காம. அதெல்லாம் பண்ணிடாதீங்க, நான் தனியா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். என்னோட ஷேடோ இருக்கீங்கன்னா இந்த முடி எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், அது தெரியாதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ப்ரூக்கை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு வாட்டி வெட்டிட்டீங்கன்னா திரும்பி இது வளராது, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நான் உனக்கு எவ்வளவு நாள் வேலை பார்த்தேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்டா. இப்போ என்னோட கரண்ட் மாஸ்டர் வந்து மொரியா சமம் அபுசலாம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு பக்கத்துல வரான். சடனா சோட வச்சு ப்ரூக்கை துரத்திக்கிட்டே இருக்கான். ஆனா ப்ரூக்கோ பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். சடனா ப்ரூக் மிதிச்சு ஏர்ல பறந்து போறான். ஆனா குத்த வரான், எல்லாத்தையும் பிளாக் பண்றான் ப்ரூக். அடிச்சு அடில கீழே போய் சத்திட்டான். நக்கலை சிரிச்சு வர ரியூமா. ஆனா எங்க போனானே தெரியல ப்ரூக். ஆனா பின்னாடியோ பாஞ்சு வந்து ப்ரூக் அட்டாக் பண்றான். இந்த மூலம் என்கிட்ட சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் தோக்க கூடாது, அதுக்காண்டி என்ன முஸ்லீம் சொல்லிட்டு ப்ரூக் வேறல வரான். சடனா சோடையை தட்டி விட்டுட்டு அவனே போட்டதுல பக்கத்துல வராரு. நான் உன்னை தோத்துட்டேன், நான் டிஃபீட் ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். இந்த ஐலண்ட் விட்டு ஒழுங்குமுறையே பேரு என் கண்ணிலே படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். நீ செத்திட்டுனா எனக்கும் பிரச்சனை தான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என்னன்னு பார்த்தா சோட தூக்கிட்டு அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருக்கான். அதேதான் திரும்பி இங்கேயும் காட்டுறாங்க. ப்ரூக்கோ சோட தூக்கிட்டு திரும்பி சண்டைக்கு வேறலாம் வந்து நின்றுட்டு இருக்கான். எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். ப்ரூக் இந்த வாட்டி வேறலாம் சண்டை போடுறான். அவனோட சான்ஸ் காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். முந்தியோட இப்ப நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ப்ரூக்கோ கத்திக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் அபுசலாம் வந்து நாமியை தூக்கிட்டு வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரூமுக்கு வராம வெட்டிங் ஹாலுக்கு தூக்கிட்டு போகணும், சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்றான். அதோட முடியுது. அதுக்கு எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்தாங்க. See you, bye.